அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் 31ஆம் தேதி இந்த வருடத்தின் இறுதி நாள். ஸோ நாங்கள் இனி உங்கள் எல்லாரையும் அடுத்த வருஷம் தான் சந்திக்க போகிறோம். எல்லாரும் இந்த புது வருஷ பண்டிகைகளை சந்தோஷமா கொண்டாடுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு எல்லாருக்கும் முன்கூட்டிய புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அரச ஊழியர்களுக்கான அமைச்சினால விடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கிய அறிவிப்பும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழரசு கட்சியின்றி தமிழினம் முன்னேற முடியாதுன்னு சொல்லி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இணையதளங்கள்ல வந்து நிறைய ஏமாற்றுக்கள் நிறைய பண மோசடிகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது இலங்கையில. இந்த வகையை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னுக்கு இலங்கை போலீஸ் திணைக்களத்தினுடைய யூடியூப் தளம் சைபர் தாக்குதலுக்கு இலக்காகி இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசாங்க இணையதளம் ஒன்று சைபர் கிரைமால தாக்கப்பட்டிருக்குது. இது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போறோம். ஸோ அனந்த் வியூக்கு நீங்கள் யாராவது புதுசா வந்திருந்தா மறக்காம அனந்த் வியூக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க ஃபுல்லா வீடியோக்குள்ள போவோம். ஓகே. இப்ப வந்து நாங்க முதல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இலங்கை தமிழரசு கட்சி வந்து பிரதான கட்சியாக உள்ளமையினால, அந்த கட்சிய மீறி தமிழினம் வந்து முன் செல்ல முடியாதுன்னு சொல்லி எங்களுடைய தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும், பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்றைய தினம் அவரது கொழும்பில் இருக்கிற இல்லத்துல ஒரு ஊடகவியலாளர்களுக்கு ஒரு கருத்து சமகால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பிலான ஒரு கருத்தை தெரிவிக்கும் வகையில அவர் ஒரு சின்ன ஒரு மாநாட்டை ஒழுங்குபடுத்தியிருந்தவர். அந்த மாநாட்டில் தான் சொல்லியிருந்தவர். அதை விட சொல்லியிருக்கிறார் அவர் வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது தமிழரசு கட்சி தான் வந்து இந்த தமிழ் மக்களுடைய முன்னோக்கி செல்றதுக்கான ஒரு பாதையை கொண்டு செல்ல முடியும். அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் புறக்கணித்து புறம் தள்ளி வைத்தவர்களை இப்பவும் அந்த தமிழரசு கட்சிக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கணும். அவர்களை அதுல இருந்து வெளியேற்றணும். ஏற்கனவே மக்கள் அவர்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பிச்சு அவர்களை தங்களுடைய அரசியலுக்கு வேண்டாம்னு சொல்லி புறங் தள்ளி ஓரங்கட்டி வச்சிருக்கணும். இருந்தாலும் இந்த பாராளுமன்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களோட நாங்கள் ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்கோம். அதே மாதிரி செல்வம் அடைக்கல நாதனுடைய பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்கிறோம். ஒரு பொது புள்ளியில பயணிக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். இதே மாதிரி மக்கள் வழங்கின தீர்ப்பு ஒரு சரியான தீர்ப்பு ஒரு ஆணையை வழங்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த தமிழரசு கட்சியிலிருந்து மக்களால் ஒதுக்கப்பட்டவர்களை தமிழரசு கட்சியும் ஒதுக்கி வைத்து சரியான ஒரு மக்களை தமிழ் மக்களை முன்னேற்றி கொண்டு செல்றதுக்கான ஒரு பாதையை வழிவகுத்து தாங்களும் அந்த ஒரு பொது புள்ளியில பயணிக்கிறதுக்கு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி ஒரு கருத்தை நேற்றைய தினம் கொழும்புல இருக்கிற அவருடைய அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களாம் நேற்றைய தினம் கொழும்புல இருக்க அவற்றை வீட்டுல வச்சு இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அரச போலீஸ் திணைக்களத்தினுடைய யூடியூப் தளத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு முன்னுக்கு சைபர் தாக்குதல் வந்து இடம்பெற்றிருக்குது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அச்சக திணைக்களத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் பிரிண்டிங் இணையதளம் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்காம். அந்த இணையதளத்தின் தரவுகள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டது. ஹேக் பண்ணினாலே தெரியும் உங்களுக்கு. நாங்க செய்யற மாதிரி எங்களுடைய செயலிகளுக்குள்ள இருந்து அவர்கள் தங்களுக்கு தேவையான தகவல்களை திரட்டலாம், தங்களுக்கு தேவையான தகவல்களை மாற்றி அமைக்கலாம். இப்ப அச்சக திணைக்களம் அதாவது வந்து கவர்மெண்ட் இலங்கை அச்சு திணைக்களம்ன்றது வந்து அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்குது. இந்த சம்பவம் குறித்து இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழு வந்து விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கலாம். என்னென்ன சைபர் தாக்கல் இடம்பெற்றது அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வமான இணையதளத்துல வந்து அனுமதி என்று ஹேக் பண்ணுன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். யார்கிட்ட அனுமதியும் இல்லாம நாங்கள் என்னத்துக்காக அதை ஹேக் பண்ணி என்னத்துக்காக எங்களுடைய நோக்கத்தை அதுல நிறைவேற்றணுமோ அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த மற்றவர்களுடைய செயலிகள் ஹேக் பண்ணப்படுறது. அதே மாதிரி அரசு திணைக்களத்தின் ஒரு வெப்சைட் ஒன்று தான் ஹேக் பண்ணப்பட்டிருக்குது. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா
அந்த இணையதளத்துல வந்து வெளித்தரப்பினர்கள் தான் அந்த ஹேக் பண்ணவர்கள் தான் பாவிக்கணும். எவ்வாறாயினும் அந்த சம்பவத்துல வந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்காம். இலங்கையின் கணனி அவசர பதிலளிப்பு குழுவின் பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஸ் ஆனந்த் தான் இந்த தகவலை தெரிவிச்சிருக்கார். இதேவேளை இலங்கை போலீஸ் யூடியூப் சேனலும் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வந்து சைபர் தாக்குதல் இடம்பெற்றிருக்குது. நான் அதை முதலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அரசாங்க அரச திணைக்களங்களுக்குரிய வெப்சைட் அதுகளே சைபர் தாக்குதல் இடம்பெற்று ஹேக் பண்ணப்படும் போது பொதுமக்களாகி எங்களுடைய தரவுகள், அதாவது கூடுதலா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஈஸி என்று சொல்லி ஒரு சொல்லு இருக்குல்ல, ஈஸியாக எங்களோட போன்லயே எல்லா மொபைல் ஆப்ஸும் எங்களுக்கு தேவையான சகலத்தையுமே எங்களோட போன்ல வச்சிருக்கோம். எங்களோட போன் வந்து ஹேக் பண்ணப்பட்டால் எங்களுடைய வாழ்க்கையே இழக்க நேரிடும். பணங்கள், இப்ப நான் முதல் முறை காணொலி போட்டிருந்தேன். இந்த வங்கிகள்ல இருந்து கால் பண்ணி ஓடிபி கேட்கிறோம், ஓடிபி செக் பண்ண போறோம், ஓடிபி சேஞ்ச் பண்ணணும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணணும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை அதை புதுசா மாற்றீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய தந்திரம் மிக்க வழிகள்ல மக்களுடைய மூளைகளை செலவை செய்து நிறைய இந்த சைபர் தாக்குதல்கள், இந்த இப்படியான மோசடிகள் இடம்பெற்று கொண்டு வருகிறது. இந்த வகையில இலங்கையினுடைய அரசாங்க இணையதளம் மற்றும் போலீஸ் பிரிவின் யூடியூப் சேனலுக்குள்ளேயே இறங்கின சைபர் மக்களே, நீங்கள் அவதானமாக இருங்கோ. ஸோ எல்லாருமே பாதுகாப்பா இருங்க. கண்டபடி உங்களுடைய மொபைல் போன்லயோ சரி, மொபைல் ஆப்புகள் எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஈஸி வந்து கடைசியில நாங்களே ஈஸியா போறதுக்குரிய வழியை கொண்டு வந்து சேர்த்துரும். ஸோ மிகவும் அவதானமா இருங்கன்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்றேன். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த புதிய வருஷம், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நாளைக்கு வந்து புதிய ஆண்டு எங்கள் எல்லாரையும் வரவேற்கிறது. நாங்களும் புதிய ஆண்டை வந்து வரவேற்க போறோம். இந்த புதிய ஆண்டுல அரச திணைக்களங்கள், அரச நிறுவனங்கள்ல வந்து கடமைகளை வந்து ஏற்கனவே செய்யற மாதிரி அரச நிறுவனங்கள உத்தியோகபூர்வ வைபவம் ஒன்று இடம்பெறும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சியினுடைய அமைச்சு அறிவித்திருக்கு. அது ஆல்ரெடி எல்லா, நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தா உங்களுக்கு தெரியும், எல்லா அரச அதிகாரிகள், அரச திணைக்களங்கள், அரச நிறுவனங்கள் எல்லாத்திலையும் தனியார் நிறுவனங்கள்ல கூட ஒரு 1ஆம் தேதியை வந்து மிகவும் ஒரு சந்தோஷத்தோட வரவேற்று அந்த வைபவங்கள், தேசிய கொடியேற்றல், தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய சேவைகளை மக்களுக்கு செய்யற விதங்கள் ஒரு அதாவது வந்து முன்மொழிஞ்சு இது ஒரு சத்திய பிரமாணம் மேற்கொண்டுதான் இந்த அரச சேவைகளோ தனியார் சேவைகளும் 1ஆம் தேதி கடமைகளை பொறுப்பேற்கிறவ. இந்த விடயம் தொடர்பில் வந்து அமைச்சர் வந்து செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டபூர்வ சபைகளுக்கு சுற்றறிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்குதாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது விஷயம் தொடர்பாக வந்து அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார தான் குறிப்பிட்டிருக்காராம். இப்படி நாங்கள் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பி இருக்கிறோம். புது வருடத்துல வந்து தூய்மையான இலங்கை, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கன் அவர்களுடைய ஒரு விருப்பம் வேண்டு அவற்ற ஆசை வந்து அதான் இலங்கையை வந்து கிளீன் ஸ்ரீலங்காவா மாற்றணும்னு சொல்ற மாதிரி அவர்கள் ஒவ்வொரு வேலைகளா செய்து கொண்டு வாரார்கள். அத்தோட வந்து பொதுத்துறை மற்றும் தனியார் துறையுடன் இணைந்து தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தை நாளை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்து திட்டமிட்டு இருக்காராம். தூய்மையான இலங்கை நிகழ்ச்சி திட்டத்துல வந்து தேசிய விபத்தை அனைத்து அரசு மற்றும் தனியார் இலத்திரனியல் அலைவரிசைகள்ல வந்து மீடியாக்கள்ல வந்து ஊடக ஒளிபரப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்காம். அனைத்து அரச நிறுவனங்களிலும் வந்து ஊழியர்களுக்கும் இதனை காணும் வசதி, அதாவது எல்லா அரச ஊழியர்கள், எல்லா தனியார் நிறுவன ஊழியர்களும் இந்த செயற்பாட்டை நேரடியா பார்க்கணும்னு சொல்லித்தான் ஜனாதிபதி இந்த தனியார் அரச அலைவரிசைகள் மீடியாக்களை வந்து நேரடியா ஒளிபரப்பு செய்யும். இந்த தூய்மையான கிளீன் ஸ்ரீலங்கான்றதுக்குரிய தொனிப்பொருள்ல இந்த நாட்டை வந்து சுத்தம் 2025 சுத்தப்படுத்தி எந்தவித ஊழல்கள் அற்ற ஒரு நாடா கொண்டு போறதுக்கு தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஆசைப்பட்டு நாளையிலிருந்து செயற்பட போயினும் அது சம்பந்தமான ஒரு சுற்றறிக்கையும் வெளிவிட்டிருக்கணும். அந்த சுற்றறிக்கையை நான் உங்களுக்கு தாரன். ஓகே, இவ்வளவுதான் இன்றைய செய்தி. வந்து இன்றைய வருஷத்தினுடைய இறுதி நாள் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த ஒரு செய்தியோட அடுத்த வருஷம் உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அனந்த் வியூ. நன்றி மக்களே. பாய்.